உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். இப்போ நம்ம தயாராகிட்டு இருக்கோம். ஒரு தெருவில் 2 காய்கறி கடைகள் இருக்கு. முதல் கடையில் ஏகப்பட்ட கூட்டம். ஆனால் 2வது கடை பார்த்தோன்னா ஆளுங்களே போக மாட்டுறாங்க. இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு கடையை விட 2வது கடை ரொம்ப பெருசாக இருக்கும். பல மின்னுது. 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினால் ஒரு தட்டு இலவசம் அப்படின்னு கூட சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் அங்கே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு ஃபஸ்ட்டு கடையில் போயிட்டு ஒரு 2-3 அம்மாங்க வராங்க. நிறுத்தி கேட்குறேன், ஏம்மா நீங்கள் இந்த கடையில் மட்டுமே காய்கறிலாம் வாங்குறீங்க, அந்த பக்கத்து கடையை போக மாட்டேறீங்க? அந்த கடையெல்லாம் பழசுப்பா, எல்லாமே அழுகி போய் கிடக்குதே, சொத்தையாக இருக்கும், அங்கே யார் போகிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு கஸ்டமர் எந்த கடை பெருசு, எது பளபளப்பாக இருக்குது, அவங்க என்ன இலவசமாக தராங்க, இப்படிலாம் அவங்க பார்க்குறதே இல்லை. அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பொருளோட குவாலிட்டி. இப்போ தரம் அப்படின்றது ஒரு காய்கறி கடைக்கு மட்டுமே கிடையாது. எல்லா தொழிலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் செருப்பு தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமாக ஒரு சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, தரம் கண்டிப்பாக இருக்கணும். நல்ல செருப்பு தைக்கணும், தரமாக படம் எடுக்கணும். அப்படின்லாம் மக்கள் உங்களை ரொம்ப சுலபமாக தூக்கி போட்டுருவாங்க. இப்போது சில தொழில்களில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பொருளின் தரம், இன்னொன்று சேவை தரம். இப்போ ஒரு கடையில் பாத்திரங்கள், துணி வகைகள் ரொம்ப மலிவாக கிடைக்குது. ஆனால் அது தரமானவையா? அது வாங்குகிற பொருளோ துணிமணியோ பாத்திரங்களோ ரொம்ப நாள் பயன்படுத்த முடியுமா? இது பொருளின் தரம், குவாலிட்டி. இப்போ அடுத்ததான் கடைக்கு போனால் அவங்க எப்படி நம்மளை கவனிக்கிறாங்க, முகம் சுளிக்காமல் ஒரு பொருள் கொடுக்குறாங்களா, ரொம்ப பணிவாக நடந்துக்கிறாங்களா, இதெல்லாம் சேவை தரம். இப்போது நிறைய நேரங்களில் இந்த சேவை தரம் அப்படின்றது சேல் பண்ணதோடு முடிஞ்சிடாது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு கஸ்டமர் நம்மளை ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அந்த கடைக்காரர் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாரு, அவங்க ஏதாவது சொல்லும்போது அந்த பிரச்சனையை உடனே தீர்த்து வைக்கிறாங்களா, இல்லை ஒரு கஸ்டமர் யாருமே மதிக்காமல் அக்கறை இல்லாமல் அப்படி நடந்துக்கிறாங்களா, இதெல்லாம் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப கூட்ட விட்டு போகிறது தான் இதெல்லாம். கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு பொருளை எப்படியாச்சும் விற்றுருவாங்க. அப்பாடா வேலை முடிஞ்சிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கஸ்டமர்ஸை ரொம்ப அப்படியே அலட்சியமாக விட்டுருவாங்க. இங்கே அந்த மாதிரி கம்பெனிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த 5 ஸ்டார் தரத்தில் பார்க்குறோம். இப்போ பல நிறுவனங்கள் தயாரிப்பு, விநியோகம், விற்பனை, மார்க்கெட்டிங் அப்படின்ற எல்லா விஷயத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் குவாலிட்டி அப்படின்னு விட்டா அது கிடக்குது அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக விட்டுருவாங்க. ஆனால் நாம் என்னதான் பிரமாதமான ஒரு பொருளை தயாரித்தாலும், கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு விளம்பரப்படுத்தினாலும், அதை நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் கிடைக்கும்படி பிரமாதமாக அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் கூட கடைசியில் ஒரு தரம் இல்லாத பொருள் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா மக்கள் சுலபமாக உடனடியாக அதை ரிஜெக்ட் பண்ணுருவாங்க. சரித்திரம் திரும்ப திரும்ப பல முறை பார்த்து வந்திருக்கும் உண்மை இது. அப்போது நம்மளோட தயாரிப்புகள் சேவையின் தரத்தை உறுதி பண்ணிக்கணும். ஆடம்பரமான தனி விஷயம் அப்படின்றது இல்லை. அப்போது ஒரு தயாரிப்பின் ஒரு பகுதி அப்படின்னே நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அதுதான். அப்படி இல்லைன்னா நம்மளோட மொத்த எஃபர்ட்டும் உழைச்சும் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதுக்கு தான் இந்த 5 ஸ்டார் தரம் அப்படின்றது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, தர ஆய்வுகள், குவாலிட்டி ஆடிட்ஸ். இப்போ ஆடிட் அப்படின்னா அந்த வார்த்தை நம்ம நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம கூட சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் இருப்பார் ஆடிட் பண்ணுறதுக்கு, அவர் ஆடிட்டர். அப்போ அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறதுன்னா, மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதை போட்டு இதை போட்டு
எவ்வளோ போச்சு, எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ பணம் போச்சு, அங்கே பிரித்து போட்டு ஆராய்ஞ்சு மேய்ஞ்சி என்னென்னமோ செஞ்சு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அதையெல்லாம் சரி பண்ணி கடைசியாக பக்காவாக இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து எல்லா நிறுவனங்களுமே இதை பண்ணுது. இதுக்கு காரணம் என்னென்னா, முறைப்படி நம்ம வந்து இதை பண்ணி முடிச்சிட்டோம்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோன்னா அது எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு ரிலாக்ஸ்டாக அவங்க பாட்டு வேலை பார்க்கலாம். இப்படி வந்து ஒரு சட்டம் போட்டு இந்த மாதிரி வற்புறுத்தினா மட்டும்தான் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய அந்த ஆடிட் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, எங்களோட குவாலிட்டி தரத்துக்குமே நீங்கள் ஒரு ஆடிட் செய்யணும் அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்டால் வேலை நடக்குமா? அப்போது நம்ம வந்து ஒரு ஆடிட்டரை நம்பி சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குமே நம்ம ஸ்டாஃப்களுக்கு இந்த தரம் அப்படின்றத பற்றி நம்ம அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையோ இல்லை ஒரு சில விஷயங்களையோ நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஸோ இது வந்து குவாலிட்டி அவேர்னஸ். இப்போது உங்களுடைய வேலை நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் போதும், கூடவே ரொம்ப தரமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம அதுக்கான ஒரு உத்திகளை நம்ம வந்து சொல்லித்தரணும். இப்போ உதாரணமாக பியர் ரிவ்யூஸ், அதாவது சக ஊழியர்களின் விமர்சனங்கள். யார் எந்த வேலை செஞ்சு முடித்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கலாம். ஏன்பா இது கொஞ்சம் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு. இப்படி சொன்னால் என் வேலையை சரியாகன்னு பார்க்குறதுக்கு நீ யார் அப்படின்னு நமக்கு உள்ள ஒரு கேள்வி வரும். அப்படியே பொங்குவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? பதிலுக்கு அவங்களோட வேலையை நீங்கள் சரியானு பார்த்துருங்க, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் பியர் ரிவ்யூஸ். இப்போது நீங்கள் வந்து ஒரு சோத்துக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, என்னவா இருந்தாலும் சரி, அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஏப்பா இந்த பெயிண்ட் வச்சுருக்கேன், இது ஏதாவது இருக்கான்னு பாரு, கொஞ்சம் ஏதாவது செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, உங்களோட கண்ணில் படாத ஒரு விஷயம் கூட இன்னொருத்தருக்கு அது படும். அப்படி பார்த்தாங்கன்னா அந்த வேலை இன்னும் வந்து டெவலப் ஆகும். ஏன்பா அந்த கார்னரில் பாரு கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் அடிச்சு விடு, இல்லை ஒரு 2 கோட் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்லையோ இல்லை எந்த கம்பெனி வச்சுருந்தாலும், ஏப்பா இது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இதை சரி பண்ணிட்டேன்னா இது ஓகேன்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேவா பாரு, செக் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணு அப்படின்னு. இதுதான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்கு வந்து தரம் பற்றிய ஒரு விஷயத்தை வந்து நமக்கு புரிய வைக்குது. அப்போ நாளுக்கு நாள் நம்ம அந்த மாதிரி வேலையை செய்யும்போது நம்மளுடைய தவறுகள் நம்ம கண்ணிலே படும். அப்போ நம்ம அது என்ன பண்ணலான்னா கொஞ்சம் செக் பண்ணி அதை சரி பண்ணி விட்டுடலாம். இப்படி ஒரு கம்பெனிஸ் முழுசுமே இந்த பியர் ரிவ்யூஸ் அப்படின்ற அதாவது என்னென்னா தரம் பற்றிய புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா, அப்போ ஒரு கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற எல்லா சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்களும் குவாலிட்டி விஷயங்களும் எல்லாருக்குமே அது ரொம்ப பொதுவாக புரிஞ்சு போயிடும். அப்போ ஒரு பொருளின் தரம், சேவை தரம், இது தவிர 3ஆவதாக வந்து ப்ராசஸ் குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் இங்கே பார்க்கணும். நமக்கு வேண்டிய சில வழிமுறைகளை தரமாக இருக்கணும், அதுக்கான முறைப்படி அதை அலசி ஆராய்ஞ்சு உரிய மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நாம் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது. இப்போது இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஃபீல்டில் இருக்கிற மாதிரியே இன்னும் சுற்றி இருக்கிற நிறைய கம்பெனிஸை நம்ம வந்து இது எது சரி எது தப்பு இப்படிலாம் வந்து தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம பல லெசன்ஸை நம்மளால் கற்றுக்க முடியும். இப்போ இங்கிலீஷில் வந்து இது இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதனோட அர்த்தம் என்னென்னா, ஒரே துறையை சேர்ந்த பல நிறுவனங்கள் பின்பற்றுகிற சிறந்த வழிமுறைகளின் தொகுப்பு அப்படின்னு. இப்படி வந்து ஒரு தொகுப்பை வந்து யார் ரொம்ப மெனக்கெட்டு உட்கார்ந்து அப்படியே இதை வந்து உருவாக்குறதில்ல. இத்தனை வருஷத்தில் ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனமும் தனக்கு எது சரின்னு படுதோ அதை அப்படியே செஞ்சுட்டு போவாங்க. சில நேரங்கள் அது ரொம்ப சூப்பராக வந்துடும், சில நேரங்கள் அது வந்து ரொம்ப சொதப்பிடும். இப்படி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு போராடி ஒரு வெற்றி அடைஞ்ச விஷயங்களை மட்டும் நம்ம காப்பி அடிச்சுன்னு சொல்ல வேணாம், அவங்களோட வழிகளை பின்பற்றின்னு எடுத்துக்கலாம். எதுக்கு காப்பி அடிச்சு? ஓகே, அவங்களோட வழிகளை நம்ம பின்பற்றுகிறோம். அப்போது நாம் விரும்புகிற மாதிரியே ஒரு தரமான ஒரு விஷயம் நமக்குள்ளே கிடச்சிரும். இப்போ பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து இதுக்கு
இதுக்காகவே வந்து ஒரு தரக்குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கி வச்சுருப்பாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, அந்த நிறுவனத்தின் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் அல்லது அவர்கள் பின்பற்றும் வழிமுறைகள் இவை அனைத்தும் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்றது தொடர்ந்து அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ அப்படி ஏதாவது சொதப்புச்சுன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இதை சொல்கிறது தான் அவங்களோட வேலை. இப்படி தொடர்ச்சியாக தர மேம்பாட்டில் கவனம் செலுத்தி வரும் ஒரு நிறுவனம் எல்லா விஷயங்களிலும் மற்ற போட்டியாளர்களை விட ஒரு படி உயர்ந்து நிற்பது நிச்சயம் அப்படின்றது தான் இது உண்மை. இப்போது ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காருக்குள்ளே இருக்கிற ஏசி, டிரைவரோட குவாலிட்டி, அவர் எப்படி போகிறாரு இல்லை எப்படி வராரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணிவிட்டு நம்ம போய் ஒரு இடத்துல இறங்குறோம் அப்படின்னா, அப்போது அந்த டிரைவர் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, ரொம்ப பணிவாக நம்மக்கிட்ட பேசினாரா, இறக்கி விடும்போது எனக்கு ஒரு நல்ல ரேட்டிங் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டிரைவர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. இந்த ஓலா, ஊபரு, ரெட் டாக்ஸி, அந்த டாக்ஸி, இந்த மாதிரி கால் டாக்ஸிலாம் நம்ம போகும்போது இதை கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ரிவ்யூ வந்து போடுவோம். அப்போ அந்த ரிவ்யூ வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஹானஸ்ட்டாக நம்ம ரிவ்யூ கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்டேருந்தே நம்ம கற்றுக்கலாம்ல. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால், இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தால் நம்ம அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி ரிவ்யூ அப்படின்றது வந்து பார்த்தோன்னா விமர்சனங்கள் வந்துட்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் என்னமோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அதனால் எத்தனை விஷயங்கள் பாதிக்கப்படுது. ஸோ ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து நம்ம தப்பாக கொடுத்துட்டா கூட சில நேரங்களில் வந்து அது நம்மளை ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பிரமாதமான ஒரு படம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணியிருப்பாங்க, அதில் நல்ல விஷயங்கள் கூட இருந்திருக்கும். சாதாரணமாக அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேயே நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க பாருங்கள், மட்டை பண்ணிட்டுருவாங்களே. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு இது என்னடா பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி மக்களுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணாலும், என்ன செஞ்சாலும், என்ன விமர்சனங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த செஞ்சாலும் நம்ம அதுக்கான ஒரு குவாலிட்டி, அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா விமர்சனங்களை பற்றி நம்ம கண்டுக்க போகிறதே கிடையாது. நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம்ல.